ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க மோமோஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகணுன்னு இஞ்சி பூண்டு ரெண்டையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் என்னென்ன காய் போடுறீங்களோ அது எல்லாமே பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சீவியும் போட்டுக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, ஒரு கேரட், பாதி கொடை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. இந்த காய் எல்லாமே உங்களுக்கு சட்டுன்னு வெந்துடுங்க. அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறட்டும். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. மைதாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பேசுகிற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெகுலராக சப்பாத்தி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அது இந்த சைஸ் போகிறோங்க. அப்பளம் சைஸ் இருந்தால் போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு மோமோஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு உள்ளே ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டுங்க. சாரீ ஃப்ளீட் மதிக்கிற மாதிரியே மடிங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு டிசைனும் கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு சுற்றி விடுங்க. இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வெளியில் வராது. உங்களுக்கு இட்லி பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தடவி விட்டுட்டு அதில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு வெந்து வந்துடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு உள்ளே இருக்க காய் அப்படியே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி வச்சுருக்க எல்லாமே மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட டொமேட்டோ சாஸோட தொட்டு சாப்பிட்டா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோமோஸ் ரெடி. எங்கள் வீட்டில் பாருங்களேன், நான் பண்ணுறத பார்த்து எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸும் மீதி இருக்க பேலன்ஸ் இருக்க மைதா எடுத்து எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போல எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.